வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா முனைவர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வளவன். திருப்புவனத்தில் நடைபெற்ற காவலாளி அஜித்குமார் அவர்களுடைய சட்டவிரோத கஸ்டடி மரணம் அப்படிங்கிறது சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கிறது. உயர்நீதிமன்றம் மிக கடுமையான விஷயங்களை சொல்லி உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறார்கள். அரசுக்கு எதிரான பல்வேறு கண்டனங்கள் ஸ்ட்ரிக்சர்ஸ்னும் பார்க்க முடிகிறது. ஒரு வழக்கறிஞராக நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? சிபிஐக்கு நகர்த்தினது அப்படிங்கிறத நீதிமன்றத்துக்கான அந்த அவங்க நேற்று கேட்ட கேள்விகளுடைய பயன்னு பாக்குறதா, இல்ல அரசே அதை டாக்டிக்கலா செயல்பட்டு இருக்காங்களா, இல்ல எதிர்கட்சிக்கான வெற்றியா, எப்படி பாக்குறீங்க சார்? மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் என்னோட முனைவர் ஆய்வு தலைப்பு வந்து இதுதாங்க, ரோல் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம். புலனாய்வு பத்திரிகையியல் எந்த அளவுக்கு போலீஸ் டார்ச்சர் அல்லது போலீஸ் கஸ்டோடியல் டெத்து, போலீஸ் அட்ராசிட்டிஸை வெளிக்கொண்டு வந்து திறம்பட வந்து அதை கண்ட்ரோல் செய்திருக்கிறதுங்கிறது ஆய்வு. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், இன்றைய சோசியல் மீடியா கிடையாது, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனே கிடையாதுங்க. அதுவே 90களில் பிற்பகுதியில் வந்தது தான். லீகல் எய்டு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் லீகல் எய்டு இப்போ ஆர்கனைஸ்டாக இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் இருந்து நம்ம பார்க்கும்போது இந்த அரசியல் கேள்விகள் தவிர சில பொது கேள்விகள் இதில் இருக்கு. உதாரணமாக கஸ்டோடியல் டெத்துனா என்ன என்பது பற்றிய ஒரு பொது கேள்வி இருக்கு. ஒரு குறிப்பிட்ட நபர் கைது செய்யப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டு அதற்கு பிறகு அவர் போலீஸ் லாக்அப் அல்லது போலீஸ் கஸ்டடியில் அவரே வந்து தற்கொலை மாதிரியான சம்பவங்கள் மூலமாக உயிரை நீத்தாலோ அல்லது போலீஸ் சித்திரவதை தாங்காமல் உயிரிட நேர்ந்தாலோ கஸ்டோடியல் டெத்து. அதாவது போலீஸ் காவலில் இருக்கும்போது. இந்த இடத்துல இருக்கிற உண்மையான பிரச்சனை என்னன்னா, இவர் போலீஸ் காவலில் இருந்ததாகவே வந்து அவங்க ரெக்கார்டே பண்ணலை, முதல்ல இருந்தே பண்ணலை. அதாவது ஒரு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட ஒரு நபர், விசாரணை கைது கூட இல்லை, விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட ஒரு நபர். மடப்புறம் காளி வந்து மதுரை தென் மாவட்டங்களில் ரொம்ப ரொம்ப பாப்புலருங்க. கிட்டத்தட்ட எல்லா கம்யூனிட்டியும் வந்து வழிபடுகிற ஒரு தெய்வம். என்னோட பழைய வீர திருமகன் தேவர் சம்பந்தப்பட்ட நூலுக்கு போயிட்டு வரும்போது நானும் போயிருக்கேன். அது மதுரையிலிருந்து தான் நீங்கள் எடுத்துக்கிடணும். மதுரையிலிருந்து ப்ராக்டிக்கலாக ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ள வரும். மதுரையோட பார்டர்லேருந்து அனுப்பானடி தாண்டினா ஒரு 20-25 கிலோமீட்டருக்குள்ள வருங்க. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. இப்போ இந்த திருப்புவனம் கோவில் அது ஹெச்ஆர்சி கீழே வருது. இப்போ நாங்கள் போகும்போது அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ திருப்புவனம் கோயில், மடப்புறம் காளி கோவில், காளி கோவிலோட பாதுகாவலர் அவர் அரசு ஊழியரானா அதுவும் இல்லை. அவர் வந்து ஒரு தனியார் செக்யூரிட்டி நிறுவனம் வேலைக்கு வைத்திருக்கிற ஒரு தனியார் செக்யூரிட்டி கார்டு. மடப்புறம் கோயிலில் நிறைய கோயிலில் அது நீங்கள் பார்க்கலாம், ஆள் பற்றாக்குறை இருக்கும். தனியார் செக்யூரிட்டி நிறுவனங்கள்லேருந்து எடுத்திருப்பாங்க. அடிப்படையில் என்னோட சில நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அந்த பகுதியில் விசாரிக்கும் போது இவர் வந்து யூஸ்வலாக கோயில் வந்து வீல் சேர் ப்ரொவைட் பண்ணுது. இப்போ சேர்பாபு அவர்கள் வந்த பிறகு அது ரொம்ப செம்மைப்படுத்தியிருக்காங்க. அதையும் நம்ம இந்த இடத்துல சொல்லணும். வீல் சேர் வந்து இலவசம். ஆனால் பொதுவாக வீல் சேர் கொண்டு வர்றவங்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்கறதுங்கிறது நடைமுறை வழக்கமாக இருக்கு. வீல் சேரை உருட்டிட்டு வர்றவங்களுக்கு இப்போ ஏர்போர்ட்டில் கூட இலவசம் இருந்தாலும் கொடுக்கறது தாங்க. அப்போ கார் வெளியில் இருக்கு, 2 பேர் போகிறாங்க. ஒரு பெண், அவர் தான் புகார்தாரர் நிகிதா, அவரோட தாயார்னு நினைக்கிறேன். அவங்க நடக்க முடியாதவர்கள். ஸோ இவரை அந்த தாயாரை உட்கார வச்சு அஜித்குமார் வந்து வீல் சேரில் உள்ளே கொண்டு வந்திருக்காரு. இது அங்கே வந்து கோயில் சிசிடிவி ஆராய்ஞ்சா இது நல்ல தெளிவாக தெரியுங்க. கொண்டு வந்த பிறகு கார் பார்க்கிங்க்கு வெளியில் தள்ளிவிட சொல்லும்போது வேற ஒருவரை வைத்து தான் அந்த கார் பார்க்கிங் நடந்திருக்கு. அதை அவரையும் விசாரிச்சிருக்காங்க. ஆனால் இதில் ஏதோ ஒரு ஆல்ட்ரகேஷன் வந்திருக்கு. அதாவது வீல் சேர் இலவசம் தான், பணம் கொடுக்க மாட்டேன்னு ரெஃப்யூஸ் பண்ணலாம், ஆனால் பொதுவாக கொடுக்கறது தான். அதில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதுவும் சிசிடிவியில் கண்டிப்பாக ரெக்கார்ட் இருக்கும். அப்போ இந்த ஆல்ட்ரகேஷன் வந்து அப்போ அந்த குறிப்பிட்ட புகார்தாரரோட தாயார் வந்து கொஞ்சம் கடிந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதெல்லாமே என்னோட நண்பர்கள் சொல்றது தான். இதற்கு பிறகு நடந்தது தான் கொஞ்சம் பொருத்தம் இல்லாமல் இருக்கு. அதாவது காரில் வச்சிருந்த நகையை காணோம் என்பது கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கான்னா கம்ப்ளைண்ட் பதிவாகலை. கிட்டத்தட்ட ஒரு 9.5 பவுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் புகார் கொடுத்தவர் அவரோட ஒரு ஐஏஎஸ் உறவினர் மூலமாக அழுத்தம் கொடுத்திருக்கிறாரு. ஐஏஎஸ் உறவினர் அநேகமாக தலைமைச் செயலகத்தில் இருக்கணும். புகார்தாரோட செல்போனெல்லாம் போலீஸ் செக் பண்ணிச்சா அது இனிமேல் தான் நமக்கு தெரியும்.
ஏன்னா கால் ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறதுலாம் இன்னைய தேதிக்கு ரொம்ப ஈஸிங்க. எங்க காலத்துல எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாத காலத்திலேயே இதெல்லாம் வெறும் புலனாய்வு, நம்ம நிருபர்களே போய் ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சிருவாங்க. அவ்வளவு பெரிய ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலேயே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சு கண்டுபிடிச்சதுதான். எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, முயன்றால் முடியாது இல்லை, கண்டிப்பாக புலன் விசாரணையில கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா கோட்டையிலிருந்து எந்த அதிகாரி வந்து மாவட்ட எஸ்பிக்கு அழுத்தம் கொடுத்தாருங்கிறது ஒரு கேள்வி. மாவட்ட எஸ்பி அழுத்தம் கொடுத்த பிறகுதான் இந்த மானாமதுரை தனிப்படை டிஎஸ்பி, தனிப்படையெல்லாம் இன்னைக்கு கலைச்சிட்டேன்னு தலைமை காவல் அதிகாரி சொல்றாரு. தனிப்படைனா அரசு அங்கீகாரம் பெற்ற தனிப்படைகள் நிறைய மாவட்டத்தில் இருக்கு. இது என்ன தனிப்படையை சொல்றாங்கன்னு உண்மையிலே புரியல. மானாமதுரை தனிப்படை வந்து அரசு அங்கீகாரம் பெற்றதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா செய்தியா சொல்லும் போது அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகள்னு தான் ரிப்போர்ட் பண்றாங்க. அப்ப அங்கீகரிக்கப்படாத இயங்கச்சுங்கிற கேள்வி வரும். அங்கீகரிக்கப்படாத தனிப்படை இயங்க முடியாது. மாவட்ட எஸ்பி வந்து அவரோட சில புலனாய்வுகளுக்காக அப்படி அங்கீகாரம் இல்லாம சில தனிப்படைகளை வைத்திருக்கலாம். ஆனா பொதுவாக ஒரு வழக்கு நடக்குது, தனிப்படை அமைத்து போலீஸ் தீவிர தேடுதல் செய்தி பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு மாவட்ட எஸ்பி அந்தஸ்துல இருக்கிறவங்களாவது அதுக்கு ஒரு ஆர்டர் போடுவாங்க. ஆர்டர் போடாம இருக்க முடியாதுங்க, தனிப்படை இருக்கவே முடியாது. ஏன்னா அவங்க டியூட்டி விட்டுட்டுல இதுக்கு வரணும். ஒரு குறிப்பிட்ட குற்றம் உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. தனிப்படைகள் 6 தனிப்படைகள் அமைப்பு, 4 தனிப்படைகள் அமைப்பு, இதெல்லாமே வந்து உள்ளூர் லெவல்ல வந்து ஒரு ஆர்டர் போட்டு தான் வரும். இதுல போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் ஒன்று இருக்குங்க, பிஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க. இந்த பிஎஸ்ஓல இதெல்லாம் எப்படி விசாரிக்கணுங்கிற நடைமுறை வழக்கமும் இதுல இருக்கு. இது எந்த வழக்கமும் இதுல பின்பற்றப்படவில்லைங்கிறது தான் ரொம்ப வேதனையான செய்தி. உயிரிழந்த அஜித்குமார் குடும்பத்துக்கு நம்ம ஆறுதல், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. போலீஸ் கஸ்டோடியல் டெத்து, போலீஸ் சித்திரவதைங்கிறது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். பிராக்டிக்கல் சிக்கல் என்னன்னா, ஏன் வந்து சீனியர் அலுவலர்கள் அழுத்தம் கொடுக்கிறார்கள்ங்கிறது தான். இப்போ இது என்னோட தீசிஸ்ல இருந்துங்க 2 விதமாக வந்து போலீஸ் கஸ்டடியை நாங்க டீல் பண்ணோம். அந்த தீசிஸ்ல ஒருத்தர் வந்து போலீஸ் கஸ்டடி எடுக்குதுங்க. இயல்பாக ஒரு உண்மையான ஒரு திருட்டு சம்பவம் நடந்துருச்சுன்னா, அந்த ஒரு கொலை சம்பவம் நடந்துருச்சுன்னா பெரிய அழுத்தம் இருக்கும். கண்டுபிடிங்க, நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, உடனே கண்டுபிடிங்கன்னா இம்மிடியட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரீவியஸ் போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கிற குற்றவாளிகளோட லிஸ்ட் எடுப்பாங்க. அப்போ நோ ப்ரீவியஸ் ரெக்கார்ட், ஹார்ட் கோர் கிரிமினல், இப்படி 2ஆ பிரிக்கணும். அதெல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் நான் சொல்றது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை, ஆராய்ச்சிக்காக எடுத்த விஷயம். இருந்தாலும் இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிற விஷயம்தான். அப்போ இதுல வந்து இந்த அஜித்குமாருங்கிறவர், அவர் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் அங்கே வேலைக்கே சேர்ந்திருக்கிறார் தகவல் சொல்லுது. அவர் ப்ரீவியஸ் போலீஸ் ரெக்கார்டு இல்லை, ஹார்ட் கோர் கிரிமினலும் இல்லை. அப்படின்னா ஒரு கொஸ்டின் என்ன வருதுனாங்க, எங்க சட்ட பேராசிரியர் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுதான், பிளைன்டிஃப் டெல்ஸ் ஒன்லி ஆஃப் ட்ரூத். புகார் கொடுக்கிறவங்க எப்போதுமே பாதி உண்மையை தான் சொல்லுவாங்க. புகார் கொடுக்கிறவங்கள நம்ம முதல்ல விசாரிக்கணும். அப்ப அந்த விசாரணையில விசாரணை பண்ண மாதிரி தெரியல. இதுவரைக்கும் நமக்கு புகார்தாரர் பற்றிய டீட்டெயில் எதுவுமே தெரியாது. உண்மையிலே அவ்வளவு நகை திருட்டு போச்சா அதுவும் தெரியாது. நகையை எப்படி வந்து ஒரு கார்ல வந்து வச்சுட்டு கோயிலுக்குள்ள போனாங்க அதுவும் தெரியாது. இவங்க வந்து சிகிச்சைக்காக போயிட்டு தான் காளி வழிபாட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ நகையெல்லாம் போட்டு போனாங்களா, அவங்களோட இல்லம் எங்க இருக்கு, அதுல வந்து நகையை பற்றி விசாரணை ஏதாவது நடந்ததா, எதுவுமே இதுல தெரியாது. மியர் சீனியர் போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு, அதனால வந்து டிஎஸ்பி வந்து ஒரு ஏட்டை அனுப்பி கொஞ்சம் நல்லா விசாரி அப்படின்னு அனுப்புறாரு. ஏன்னா அவரோட சீனியரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதனாலதான் போலீஸ் வந்து போலீஸ் ஊழியர்கள், போலீஸ்காரர்களோட குடும்பத்தினரும் இதுல வந்து மறியல் போராட்டம் பண்ணியிருக்காங்க. எங்க வீட்டுக்காரங்க மட்டுமே தப்பு பண்ணாங்களா, அப்படின்னா அவங்களுக்கு உத்தரவு போட்ட அதிகாரி யாருன்னு அவங்க கேட்கறாங்க. அது நியாயம் இருக்குங்க. அப்போ விசாரிங்கன்னு ஒரு சீனியர் போலீஸ் ஒரு டிஎஸ்பி லெவல்ல சொல்லும் போது, ஒரு ஏட்டு லெவல்ல இருக்கிற ஒருத்தர் போய் விசாரிக்கும் போது மீண்டும் என்னது ஆய்வுக்கே வர்ற 2 அழுத்தம் அவங்களுக்கு வருது. என்னன்னா, ஒண்ணு இமிடியேட்டான கன்ஃபெஷன் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. அதாவது லேக் ஆஃப் பேஷன்ஸ் அண்ட் இமீடியட் கன்ஃபெஷன் ரிக்வயர்மெண்ட், இந்த 2 தான் அதுல முக்கியங்க. பொறுமை இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு வேற பணி இருக்கும், சீனியர் ஆஃபீஸர் அழுத்தம் இருக்கும். சரி ஒத்துக்கம்பாங்க. ஒத்துக்கன்னு அடிக்கும் போது எந்த மனுஷனா இருந்தாலும் அவன் என்ன செய்ய முடியும்? இதுதான் இதோட அடிப்படை சிக்கல். இது வந்து நான் சொல்றது 1987 இருந்து 90க்குள்ள நடத்தின ஆய்வுங்க. இப்ப இன்னைக்கு இவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள்லாம் அதுக்கு பின்னாடி ஏற்படுது. ஆனா அப்பவுமே இந்த 2 பாயிண்ட் தான் முக்கியமா, இன்னும் சொல்ல போனா 3 பாயிண்ட்டுங்க. சீனியர் ஆஃபீஸர் இன்வால்வ்மெண்ட், லேக் ஆஃப் பேஷன்ஸ், வாண்ட் இமீடியட் கன்ஃபெஷன்.
இந்த 3 விஷயங்களுக்குள்ளதான் கஸ்டோடியல் டெத் எல்லாமே நடக்கும். சில நேரங்கள்ல ஹார்டு கோர் கிரிமினல் அடிச்சு விசாரிப்பாங்க. அதுல அவனுக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிகேட்டடா ஒரு நோய் இருக்கும். அதுல அவன் இறந்து போவான். அதை நாங்க இதுக்குள்ள எடுக்கல. அப்போ ரெக்கார்ட்ல இருக்கா ரெக்கார்ட்ல இல்லையாங்கிற ஒரே பாயிண்ட்டுக்குள்ளேயே மற்றதை ஃபில்டர் பண்ணி கொண்டு போயிடலாம். இப்போ இதுல வந்து NHRC வருது. இங்க இப்போ சமீப காலமாக வர்றதெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ் அசோசியேஷன், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஸ்டேட் லெவல்ல இருக்குங்க. திமுக வழக்கறிஞர் கண்ணதாசன் வந்து ஒரு மெம்பர். நானும் அவரும் லீகல் எய்டுக்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். மொத்தம் வந்து NHRC கொஸ்டின் ஒரு ராஜ்யசபாவில் 2022 வரைக்கும் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதில் 669 போலீஸ் டார்ச்சர் மரணங்கள் இந்தியா முழுதும் இருக்கு. 669ல் ஒரு கடந்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டில் 20க்கும் மேற்பட்டது அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறுகிறார்கள். கிட்டத்தட்ட 26 என்னமோ இருக்கு. அதாவது போன ஆட்சி இந்த ஆட்சியெல்லாம் சேர்த்து தான் அந்த கணக்கு வருது. இப்போ சாத்தாங்குளம் அப்படின்னா 2 எடுத்திருக்காங்க, 2 நம்பர் வந்துடும் அதில். இப்போ இந்த மாதிரி விஷயத்துல வந்துங்க லீகல் யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதாவது சில நேரங்களில் ஃபோர்ஸை யூஸ் பண்றதுக்கு சட்டப்படியான அனுமதி எந்த நாட்டிலையும் உலகத்துல எங்கேயுமே சட்டப்படியான அனுமதி யாருக்குமே கிடையாது எக்ஸப்ட் போலீஸ். ஆனா அதுக்கான பல நிபந்தனைகள் இருக்கு. இப்போ ஒரு கிரௌடு கட்டுமீறி போகுது, அதை அப்படியே விட்டா வந்து பெரிய அளவுக்கு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆயிரும், பெரிய அளவுக்கு உயிர் சேதம் ஏற்பட்டுரும். அப்படின்னா லீகலா ஃபோர்ஸை யூஸ் பண்ணலாம். தட் ஷுட் பி மினிமம். இப்போ ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடுல வந்து எந்த வகையில் அது பெரிய கண்டனத்துக்கு உள்ளானது, ரொம்ப குறிபார்த்து சுடுவாங்க. நிறைய விஷுவல்ஸ் வந்து அதில் வெளியில வந்துச்சு. ஒரு காலத்துல எங்களுக்கு 1990கள் எல்லாம் விஷுவல்ஸ்க்கான வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு வந்து எல்லாமே கேமரா யுகம். அதனாலதான் அடிச்சது வரைக்கும் வந்து கேமரா வழியாக படக்காட்சியா வெளியில வருது. ஸோ பப்ளிக் அவுட்ரேஜ் ஜாஸ்தியாகுது. அதாவது மக்களோட கொதிப்பு வந்து இதுல ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். ஏன்னா கண்ணால பாக்குறாங்க அவங்க எல்லாத்தையும். இப்போ ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்தப்பயும் அதே பிரச்சனை தான். என்ன காரணம் சொல்லப்படுது? இல்ல அவங்களை அப்படியே விட்டா வந்து பெரிய அளவுக்கு டேமேஜ் பண்ணிடுவாங்க. அப்போ அடுத்த விஷுவல் வருது. கலெக்டர் ஆபீஸ்ல வந்து போலீஸே வந்து டயர்களுக்கு தீ வைக்கிற அடுத்த விஷுவல் வருது. ஸோ இன்னைய விஷுவல் உலகத்துல பொய் சொல்லி இல்லைன்னா சம்பவங்களை திசை திருப்பி யாருமே தப்பிக்க முடியாது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போலீஸ் போர்ஸ் செயல்படணும். செயல்பட தவறி விட்டது இத்தனை விதமான பயிற்சிகளுக்கு பிறகும். இப்ப NHRC வந்து நிறைய ஒர்க் ஷாப்லாம் நடத்துறாங்க. இதுக்கு அவ்வளோலாம் பயிற்சி கொடுத்தோம். எப்படி தவறுவாங்க அப்படின்னா 3 பாயிண்ட் தான். 1 சீனியர் ஆஃபீஸரோட அழுத்தம், 2வது லேக் ஆஃப் பேஷன்ஸ் பொறுமை இழத்தல், 3வது வந்து இமிடியேட் கன்ஃபெஷன் வேணும், எப்படியாவது மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. பெரிய பெரிய கொள்ளை வழக்குகள் அப்படி சிந்தனை வருதா? வரல. ஆனா மேல இருந்து ஒருத்தர் சொல்லும் போது அந்த சிந்தனை வருது. ஒரு 9.5 பவுனுக்கு காட்டுற முக்கியத்துவத்தை 90 பவுனுக்கு காட்டியிருப்பாங்களா? இருக்காது. இந்த இடத்துல வந்து இது பெரிய அளவுக்கு தமிழ்நாடு தழுவிய பிரச்சனையாக, குறிப்பா தேர்தலுக்கு முன்னாடி நடந்ததுனால இன்னமும் பெரிய அரசியல் பிரச்சனையாக மாறிடுச்சு. உங்களுடைய நீண்ட பத்திரிகையாளர் அனுபவத்துல இருந்து நேரடியாக நீங்க கண்ட பல விஷயங்கள்ல இருந்தும், உங்களுடைய முனைவர் பட்ட ஆய்வுல இருந்தும் நிறைய பகிர்ந்துகிட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்.